கூடுதலாக பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவையும் அழைத்து வர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதில்தான் தற்போது சிக்கல் இருந்துள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, தமாக உள்ளிட்ட பல சிறிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அப்போது அதிமுக 179 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதால் மொத்தமாக 191 தொகுதிகளில் அந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டது. பாமக மற்றும் பாஜக மட்டும் தங்களது சொந்த சின்னங்களில் களமிறங்கின. இந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதில் அதிமுக தலைமை மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய கணக்குப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு சுமார் 165 முதல் 170 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்கப்படலாம் என்ற பேச்சு நிலவுகிறது. இது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது அதிமுகவுக்கு 10 முதல் 15 தொகுதிகள் வரை இழப்பு ஏற்படும் சூழலை உருவாக்குகிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதும், புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதும் அதிமுகவின் கவலைக்கு மேலும் காரணமாகியுள்ளது.